ரொம்ப முக்கியமானது அந்த மேடையில அமித்ஷா அவர்கள் திமுகவின் முன்னாள் அமைச்சர்னே சொல்லலாம். ஏன்னா திரு செந்தில் பாலாஜி, ஆமா. பொன்முடி பெயர் எல்லாம் குறிப்பிட்டு சொல்றாரு. இதெல்லாம் பெயர பதிவு செஞ்சுட்டு போறாருன்னா, ஏதோ அடுத்த ஒரு 7, 8 மாதங்கள்ல சிக்கல்கள் வருமா? ஏன் அண்ணாமலை ஒரு ஃபைல் 1, 2, 3ன்னு வெளியிட்டாரு. அத வச்சு என்ன பண்ணாங்க அவங்க? டெல்லி குளிருக்கு அப்படியே நெருப்புல போட்டு குளிர் காய்றாங்களா? அத செய்யறதுக்கு வக்கு இல்ல. அந்த ஃபைல வச்சு நீங்க என்ன பண்றீங்க? பதில் சொல்லுங்க. செந்தில் பாலாஜிலாம் அப்புறம் அதெல்லாம் போட்டு ஆற போட்டாச்சு. அவர் என்ன பழி வாங்கணுமோ பழி வாங்கி முடிச்சு. இனிமேல் ஃப்ரெஷ்ஷா பண்றதுக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது. ம். அந்த வழக்க நடத்துங்க, கன்விக்ஷன் வாங்கி கொடுங்க. இல்லாட்டி அவர் விடுதலை ஆகப் போறாரு. 2 தான் நடக்க போகுது. இதே தான் பொன்முடி விஷயத்துல. பொன்முடி விஷயத்துல பெருசா ஊழல் வழக்கு. அது இங்க இருந்த வேற வேற வழக்குகள். ம். அண்ணாமலை ஃபைல்ஸ்ன்னு வெளியிட்டு எத்தனையோ 1000 கோடி, லட்சம் கோடின்னுலாம் கணக்கு போட்டாரே. நானே கால்குலேட்டர் வச்சு கூட தட்ட முடியலையே. அந்த ஃபைல வாங்கி வச்சு நீங்க என்ன பண்றீங்க? அதனால ஊழலை பற்றி பேசுவதற்கு பிஜேபிக்கு தகுதி இல்லை, இல்லை, இல்லை. இது என்ன ஒரு மிரட்டும் அரசியல் மாரி கூட நீங்க பார்க்க இருக்கு. முடியாது. அது நமக்கு தெரியாதுல்ல. உள்ள அ. என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆஹா. அதெல்லாம் வீதிக்கு வரும்போது பேசிக்குவோம். ஏதோ ஒண்ணு ஒரு மைண்ட்ல வச்சிருக்காங்களா? ஏதாவது ஒரு அரசியல் திட்டம் இருக்குதா? தெரியல ஏன்னா 40 எம்பி வச்சிருக்கு திமுக. அல்லது அவங்களுடைய கண்ட்ரோல்லயே கூட 25 எம்பி முழுமையா வச்சிருக்காங்க. நாடாளுமன்றத்துடைய மேலவையும் எடுத்துக்கிட்டாச்சுன்னா கிட்டத்தட்ட 35 பேர் இருக்கிறாங்க. ஆமா. என்னைக்காவது நமக்கு தேவைப்படும் கூட அவங்க நினைக்கலாம். ஓகே. அப்படியெல்லாம் அந்த விஷயத்த ஆற போட்டுட்டு, ம். இங்க செந்தில் பாலாஜி, பொன்முடின்னு அடுக்குறதெல்லாம் பிஜேபி தொண்டர்களையும், தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாற்றுகிற வேலை.